இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் ஏதாவது இந்த பேசுகிற மாதிரி ஃபங்க்ஷன்னே கொஞ்ச நாளாக போகிறதில்ல. ஏன்னா நம்ம போனால் சும்மா இருக்க மாட்டோம், ஏதாவது உண்மையை சொல்லுவோம். அந்த உண்மை வந்து வெளியில் பயங்கரமாக வேற மாதிரிலாம் போகும். ஸோ பட் என்ன பண்ணுறது, மனசில் பட்டதை சொல்லி தான் ஆகணும். அதனால் அது ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை. அதனால் நிறைய விஷயம் சரி வேணாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுவேன், போக மாட்டேன். எனக்கு சந்தானம் வந்து இல்லை இந்த படம் வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணுறேன், நீங்கள் வரணும் அப்படின்னோடனே எதுவுமே சொல்ல, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சந்தானம் மன்மதன்ற படம் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது அந்த படத்தில் ஆல்ரெடி கவுண்டமணி சார் நடிக்கிறாரு. அப்போது நான் வந்து பயங்கரமான ஒரு கவுண்டமணி சாரோட மிகப்பெரிய ஃபேன். நான் வந்து அவர் காமெடி, நான் சும்மா வீட்டில் அப்படி நடந்து போகும்போது கவுண்டமணி சாரோட ஒரு சின்ன பிட்டு வந்து நான் கூட நின்று அட்லீஸ்ட் அந்த சவுண்டாவது எனக்கு கேட்கணும். அதை நான் பார்க்கணும் இல்லையா, அவர் பேசுகிற டைலாக் அது கேட்டுட்டு தான் போவேன் நான். அப்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மன்மதன் படம் வந்து கதை எழுதி இது பண்ணுறேன், அந்த படம் வந்து அவர் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை. ஸோ கவுண்டமணி சார் அந்த படத்தில் இருந்தார். ஸோ செகண்ட் ஹாஃபில் ஒரு காலேஜில் வந்து ஒரு யங் அந்த மொட்டை கேரக்டர் கூட ஒரு ஃப்ரெண்டு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் போது அப்போது இருக்கிற ஒரு டாப் காமெடியன் தான் போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து ப்ரொடியூசரும் சரி, அப்போது அங்கே ஒர்க் பண்ணுற அசோசியேட் டைரக்டர்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. எனக்கு வந்து எப்படிடா அவங்க வயசு வந்து செட் ஆகாது. இப்போ கவுண்டமணி சார் நடிக்கிறாருன்னா மாமாவா கூட நடிச்சாரு. பட் இது வந்து ஒரு காலேஜில் வந்து எப்படி நம்ம கூட இது பண்ண முடியும் அப்படின்னும் போது இந்த லுல்லு சபா வந்து பார்க்கும்போது சந்தானம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, சந்தானமோட ஒர்க்கு. அப்போ நான் சொன்ன தைரியமாக சரி இந்த பையனை வச்சு போகலாம் அப்படின்னா அந்த அசோசியேட் டைரக்டர் வந்து என்கிட்ட பெரிய சண்டை, உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா, எவ்வளோ பெரிய படம் பண்ணுறோம் நம்ம, இதுக்கு வந்து ஒரு பேக்கேஜ் வேணாமா, ஒரு இந்த பக்கம் வந்து ஒரு கவுண்டமணி சார் நடிக்கிறாரு, இப்போ இருக்கிற ஒரு டாப் காமெடியன் தான் இதில் நடிக்கணும், நீங்கள் என்னமோ ஒரு புது பையனை வச்சு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு என்ன ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கத்துனார். உடனே அந்த அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், ஆமாம் நமக்கு கொஞ்சம் அறிவில் தான் கொஞ்சம் திமிர் பிடிச்சவன் தான், பட் ஆனால் மனசுக்கு பட்டதை தான் செய்யணும்னு முடிவு பண்ணி அன்னைக்கு சந்தானம்ன்றவரை அந்த படத்தில் நடிக்க வச்சேன். அப்போது அந்த அசோசியேட் டைரக்டர் கிட்ட நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் அன்னைக்கு, ஒரு நாள் நீங்கள் ஒரு படம் எடுப்பீங்க, அன்னைக்கு இந்த பையனோட டேட் வேணும்னு நீங்கள் போய் நிற்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் ஒரு படம் எடுத்தார், அந்த படத்தில் சந்தானம் நடித்தார். இது நடந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்னைக்கு அந்த படத்தில் வந்து சந்தானம் நடிக்க வைக்கும்போது நான் சந்தானம் கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரியல, நான் சொன்னேன் இந்த மாதிரி கொஞ்ச நாளில் வந்து நீ பெரிய ஒரு காமெடியன் ஆனதுக்கப்புறம் என் படத்துக்கு டேட் கேட்டால் கூட உங்ககிட்ட இருக்காது சந்தானம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நான் சொன்னேன். அது இன்னைக்கு நடந்தது. ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் சிம்பு படத்தோட டேட்டுக்கு சந்தானம் கேட்டு ஒரு நாள் கூட சந்தானம் வராமல் இருந்ததே கிடையாது. இன்னைக்கு அவர் எவ்வளோ பெரிய ஒரு காமெடியில் ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் என் படம்னா வந்திருக்காரு. அண்ட் சந்தானத்தை பற்றி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். அவருடைய ஃபேமிலி அண்ட் சுற்றி இருக்கிற அந்த ஒரு டீம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளெஸிங். எல்லாருக்குமே அது வந்து கிடைக்காது, அமையாது. என்னதான் நம்ம எவ்வளோ திறமைசாலியாக இருந்தாலும் என்ன இது பண்ணாலும் சரி, எண்ட் ஆஃப் த டே ஒரு ஃபேமிலி வந்து ரொம்ப முக்கியம். சந்தானமோட அம்மாவும் சரி, அப்பாவும் சரி, ஒய்ஃப் எல்லாருமே வெரி வெரி சப்போர்ட்டிவான ஒரு ஃபேமிலி. அண்ட் கூட இருக்கிற டீம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உண்மையிலே வந்து ஐம் வெரி ஹாப்பி இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயம் அவரை சுற்றி இருக்குன்றது. அதனால தான் இன்னைக்கு வந்து அவருடைய சக்ஸஸ் வந்து மேலே மேலே வளர்ந்துக்கிட்டே போகுது. இந்த படம் கண்ணா லட்டு தின் ஆசையா வந்து படத்தோட கதை எனக்கு தெரியும், நான் கேட்டிருக்கேன். அண்ட் அந்த படத்தில் நான் ஒரு சின்ன ஒரு ரோல் வேற பண்ணுறேன். ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சிம்புவாகவே நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி, நான் என்ன கதை என்ன இதெல்லாம் எதுவுமே கேட்கல, பட் நான் வந்து பண்ணேன். வெரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. அண்ட் சொல்லவே தேவையில்ல, பவர் ஸ்டார் வேற படத்தில் நடிச்சிருக்காரு. பவர் ஸ்டார் பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். என்னன்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து எல்லாருக்கும் ஒரு விதமான என்ட்ரி ஒன்று இருக்கும். சினிமாவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்த விதம் வந்து வேற மாதிரி இருக்கும். பட் எல்லாருமே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க.
ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க யாருங்க ஒரு பவர் ஸ்டார், ஏதோ நீங்களாம் போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் கேட்டாங்க. அண்ட் பிகினிங்கில் வந்து அவரோட ஃபோட்டோஸ் இந்த இதெல்லாம் வந்து பேப்பரில் வெளியிலலாம் வரும், அவர் இந்த மாதிரி ஒருத்தர் பவர் ஸ்டார்னா அவர் ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்கன்னும் போது நான் யோசிப்பேன் இவர் எவ்வளோ கிண்டல் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ ஒருத்தருக்கு வந்து அது ஒரு மன கஷ்டமாக இருந்திருக்கும்னு. பட் ஆனால் அந்த ஒரு அத்தனை பேரோட கிண்டல் அவங்க எல்லாம் இது பண்ணுறாங்கன்ற ஹர்ட் அன்னைக்கு தாங்கினதுனால தான் அந்த கிண்டல் தான் இன்னைக்கு அவ்வளோ கிளாப்ஸ் ஆகுது. இன்னைக்கு பவர் ஸ்டார் ஒரு சந்தானத்தோட ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னு நினைக்கும் போது நம்மளுடைய வெற்றிக்கு வந்து என்ன வேணா காரணமாக இருக்கலாம். கஷ்டப்படுறதுங்கிறது எந்த விதத்தில் வேணா கஷ்டப்படலாம். ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். அண்ட் இந்த டீம் இந்த படத்தில் சேதுன்னு சொல்லி நடிச்சிருக்காரு. சேது என்ன சொல்றது, எனக்கு சந்தானம் கூட தான் எனக்கும் அறிமுகம். நைஸ் ஃப்ரெண்ட். ஐ விஷ் ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் நல்ல டீம். மணிகண்டன் கேமரா அந்த டைரக்டர், அதுக்கப்புறம் பாலு சார் கேமரா சொல்லவே தேவையில்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் தமிழ் மியூசிக் சாங்ஸ்லாம் கேட்டேன், வெரி வெரி நைஸ் சாங்ஸ். அண்ட் இந்த படமும் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் வந்து ஃபுல்லாக நல்ல ஒரு காமெடி. அண்ட் இந்த படத்தில் விடிவி கணேஷ் இருக்காரு, அவரை பற்றி சொல்ல மறந்துட்டேன். அவரோட வாய்ஸ் வந்து எப்படி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்றத வந்து இந்த படத்தில் வந்து சந்தானம் யோசிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு காட்டியிருக்காரு. அதை நீங்கள் எல்லாரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சிங்கர், யேசுதாஸ் சார் மாதிரி பாலு சார் மாதிரி ஒரு பெரிய சிங்கராக இருந்தவர். அவருடைய தொண்டை எப்படி இவ்வளோ கேவலமாக ஆச்சுன்றதை வந்து ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். ஸோ த்ரூ அவுட் இந்த மாதிரி நிறைய படத்தில் வந்து நிறைய சின்ன 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 விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும்ன்றதை நம்புகிறேன். ஸோ ஐ விஷ் த ஹோல் டீம் ஆஃப் கர்னால் அடுத் இன் ஆசியா ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.